ஐயனார் துணை சிறையில் அடுத்து வர எபிசோடில் சோழன் வீட்டுக்கு வராங்க. நிலா எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. எனக்கு சோழன் ப்ரோ அங்கே காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற போது செம்மையாக சிரிப்பு வந்தது. என்னடா நம்ம ஒன்று எதிர்பார்த்து போனால் அங்கே ஒன்று நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, அவர் எதுக்கு எடுத்தாலையும் முன்கோவம் தான் அதிகமாக படுவார். யாரை பார்த்தாலையும் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இப்போ என்னடனா பொண்டாட்டிக்காக பயந்துக்கிட்டு மற்றவங்க விழுந்து பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. என்ன ஆளோ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு போதுமானது, இதுக்கு மேலே சோழனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசாதீங்க. அவர் என் மேலே அந்த அளவுக்கு மரியாதையும் லவ்வும் வச்சுருக்காரு. அதனால தான் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவர் காலில் விழுந்திருக்காரு. ஆனால் அதை விட்டுட்டு அவர் இப்படியெல்லாம் பேச உனக்கெல்லாம் எப்படி மனசு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரி பண்ணி நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலைங்க. இவ பேசினது எனக்கே ரொம்ப கோங்கோமாக தான் வருது. எனக்கு சப்பனை அறையலாம் போல தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருந்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வீட்டுக்கு வரேன்னு நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் கடைசியில் சோழனை பற்றி இப்படி பேசுகிறதுக்காக தான் நீ வீட்டுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பயங்கரமாக பிடிச்சி தேடிட்டு இருக்காங்க. உனக்கு அந்த கைராசியான டாக்டர் தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை சொல்கிற காமெடி தானே உனக்கு பிடிச்சிருக்கு, பேசாமல் அங்கே போயிரு, இங்கெல்லாம் வந்துடாத அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம சேரனும் பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. என்னம்மா நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.